அந்த மாதிரி இதெல்லாம் வந்து காசு உப்பு தெரியும். பெரிய தொழிற்சங்கவாதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தவர். ரகுமான் கான், மிகப்பெரிய இது. துரைமுருகன், இவங்க 3 தான் அப்போ வந்து சட்டசபையில் பெரிய அளவில் எம்ஜிஆருக்கெல்லாம் பெரிய தொல்லை கொடுத்துருந்தவங்க. இது போக சிபி சிற்றரசு, விடுதலை விரும்பி, அவரு இவருன்னு எல்லாம் பேச்சாளிகள், மற்ற விஷயங்கள் பேசுகிறவங்க. கட்சியே எப்படி இருக்கும்னா ஒரு ஐடியாலஜிக்கல் இது இதாக தான் இருக்கும். அவ்வளோ படிப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது எல்லாமே தலைகீழாக மாறிச்சு. காசு இருக்கிறவன் தான் பகுதி செயலாளர். அவனுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏங்க அந்த ஜெகதீசன் சொன்னேனே, அவர் வாங்க தலைவர்னு கூப்பிடுவோம், அவ்வளோ பழகுவோம், கூட்டம் போடுவார், எல்லாம் பண்ணுவார். துண்டேந்துவாங்க. நீங்கள் எங்கேயா பார்த்துறீங்களா? திமுக கூட்டத்தில் அறிவிப்பாங்க, கழக தோழர்கள் இப்பொழுது துண்டேந்தி வருவார்கள், நிதி கொடுக்கணும் அப்படின்னு. துண்டு ஏந்திட்டு அப்படியே வருவாங்க, எல்லாம் போடுவாங்க. அந்த உடனே இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க பின்னாடி உட்காந்து எண்ணி இவ்வளோ ரூபா வசூலாச்சின்னுவாங்க. ஓகே, இதெல்லாம் நடந்த காலம் திமுகவுடைய காலம்.